நிற்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் ரத்தம் தர தேவையில்லை, உங்கள் ஒரே ஒரு வாக்கை செலுத்தி எங்களோடு தோளாக தோள் கொடுத்து துணையாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்றோம். அன்பு சொந்தங்களே, அதை சிந்தித்து நீங்கள் அளிக்க போகின்ற வாக்கு நாளைய இளைய தலைமுறைகளுக்கானது, நாளை நம் தொகுதியின் வளர்ச்சிக்கானது. நமது விக்கிரவாண்டி தொகுதியில் என்ன வளர்ச்சி நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இதுவரை என்ன நன்மை நடந்திருக்கு, நம்ம தொகுதியில் என்ன வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அமைச்சர் பேசுறாருங்க, முந்தா நேத்து அரியலூர்ல ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் ஒரு அமைச்சர் பேசுறார். 3 வருஷத்துல திமுக வந்து பாலம் கட்டி இருக்கிறோம், டேங்க் கட்டி இருக்கிறோம், சாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரே கைத்தட்டல். என்னடா இது, ஒரு அமைச்சர் ஒரு அதிகாரத்துக்கு வந்து இதெல்லாம் செய்வாரு, இதுக்கே கைத்தட்டுறாங்கன்னு பார்த்தா இல்ல செஞ்சாரா, செஞ்சிருக்க மாட்டாரு, இது நம்ம அகராதிலே கிடையாதுன்னு பார்த்தா கூட்டத்துக்கு வந்தவங்க வெளியூர்காரன் ஒருத்தன் கூட அந்த அரியலூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிடையாது. எல்லாரையும் 200 ரூபா கொடுத்து 500 ரூபா கூட்டு ஒரு ஆட்டு கூட்டம் மாதிரி அடைச்சி கூட்டத்துக்கு கொண்டு போறதும் கொட்டால அடைக்கிறதும் இதுதான் உங்களுடைய மாடலா? பெரிய கட்சி வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, இதுதான் உங்க லட்சணமா? என் அன்பு சொந்தங்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு 500 ரூபா கொடுக்கறான், 1000 ரூபா கொடுக்கறான், உங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு 200 ரூபா கொடுக்கறான், குவார்டர் கொடுக்கறான், பிரியாணி கொடுக்க போறான்னா இங்க பெருசா ஏதோ திருட போறான்னு அர்த்தம். அதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த ஒரு முறை தன்மானத்தோடு இனமானத்தோடு இந்த தொகுதியை மீட்டெடுக்க எங்கள் அக்கா மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களித்து பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள். நாம் தமிழர். அடுத்ததாக மாவட்ட கொள்கை பொறுப்பு செயலாளர் ஏழுமலை அவர்கள்.